காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் அன்பிற்கினியவர்களே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. முதலாவது நம்மை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து செபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துவதனாலும் வருகிறோம். இந்த நாளை, இந்த நேரத்தை உம்மோடு பேசக்கூடிய நேரமாக கர்த்தர் எங்களுக்கு அருள் செய்த மேலான அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் திடப்படுத்த வேண்டுமாய், ஊக்கப்படுத்த வேண்டுமாய், உற்சாகப்படுத்த வேண்டுமாய், வார்த்தையின் மூலம் கர்த்தர் அவர்களோடு பேச வேண்டுமாய் செபிக்கிறேன். கேட்டுக்கொண்டு உம்முடைய சத்தியத்திலே தொடர்ந்து நாங்கள் வளர உதவி செய்யும் இயேசுவின் மூலமை செபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கடந்த 2-3 நாட்களாக ஒரே ஒரு தலைப்பை நாம் எடுத்துள்ளோம். சகேயு ஏன் இயேசுவை தேடினான்? லூக்கா 19 அதிகாரம் வசனம் 3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சகேயு என்கிற இந்த மனிதன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், பணம் படைத்தவர் என்று சொல்லி நாம் அறிந்துள்ளோம். அவன் ஒரு குள்ளனாக இருந்தபடியால், நான் குள்ளன், என்னால் இந்த ஜன நெருக்கத்திலே இயேசுவை பார்க்க முடியாது என்று அவன் திரும்பி வரவில்லை. ஜனங்கள் தடையாக இருந்தார்கள், மறைத்து நின்றார்கள், பார்க்க விடாமல் சூழ்ந்து நின்றார்கள். ஆனாலும் சகேயு திரும்பி போகவில்லை. முதல் கட்டம் தோல்வியடைந்தது. ஆனால் அடுத்த முயற்சிக்கு அவன் தயாரானான். சிலரை பாருங்கள், லேசாக மழை வருவது போல் இருந்தால் கூட ஆலயத்திற்கு போக மாட்டார்கள். கொஞ்சம் வேலைகள் இருந்தால் ஜெபிக்க மாட்டார்கள். யாராவது எதையாவது சொல்லிவிட்டால் போதும், உடனேயே ஜெபம் நின்றுவிடும். வேதாகமத்தை ஓரமாக வைத்து விடுவார்கள். ஆம், மேலான ஒன்றை எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இல்லை. சின்ன சின்ன தடங்கல்களை தங்களுடைய ஆர்வம் இன்மைக்கு சாக்கு போக்காகி விடுவார்கள். அவர்கள் முயற்சிகளுக்கு பதிலாக சாதகமற்ற சிறு சிறு தடைகளை காரணம் காட்டி முடங்கி விடுகிறார்கள். ஆனால் இங்கே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற சகேயு என்கிற மனிதன் அப்படியல்ல.
அவர் தன்னுடைய தேவையை உணர்ந்தார். அது மிகவும் முக்கியமானது. அதை எப்படியும் பெற்றாக வேண்டும். எனவே தடங்கல்களை சாக்குப்போக்காக மாற்றாமல் தேவையானதை பெற்றுக்கொள்ள அடுத்த அடியாக என்ன செய்யலாம் என்று யோசனை செய்தார். அவர் இயேசு வரப்போகும் பாதையில் அவருக்கு முன்னாக ஓடினார். இயேசுவை எப்படியாவது கண்டுகொள்ள ஒரு வழியை தேடினார். அவர் வேடிக்கை பார்க்க வந்தவனாக இருந்தால் திரும்பி போயிருப்பார். அவர் ஆழமான ஒரு எதிர்பார்ப்போடு வந்தபடியால் அடுத்த முயற்சிக்குள் இறங்கினார். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. முன்னாக ஓடிக்கொண்டிருக்கும் சகையை பார்க்கிறீர்களா? ஒரு குள்ளன் ஓடினால் எப்படி இருக்கும்? கற்பனை செய்து பாருங்கள். அன்பானவர்களே, இந்த பணக்கார குள்ளனாகிய இந்த மனிதர் ஏன் இந்த ஓட்டம் ஓடுகிறார்? ஊரை கொள்ளையடிக்கிற இந்த பாவி ஏன் இப்படி ஓடுகிறார்? பலர் அவரை பார்த்து கேலி பேசியிருப்பார்கள், பரிகாசம் செய்திருப்பார்கள், புரியாமல் திருதிருவென்று விழித்திருப்பார்கள். ஆனால் சகேயு எதையும் சட்டை செய்யவில்லை, எதையும் கண்டு கொள்ளவில்லை. யாருடைய விமர்சனத்தையும் அவர் பொருட்படுத்தவில்லை. அவர் ஓடுகிற நோக்கம் அவருக்குத்தான் தெரியும். அவர் இயேசுவை எப்படியும் காண விரும்பி ஓடுகிறார். இயேசுவை தெளிவாக காண விரும்பி ஓடுகிறார். இயேசுவை எப்படியாவது பார்த்திட வேண்டும் என்ற ஆசையுடன் அதற்கு ஒரு வழியை தேடி ஓடுகிறார். அவர் தடைகளை கடந்து ஓடுகிறார். அவர் தடங்கல்களை கண்டு கொள்ளாமல் ஓடுகிறார். ஆங்கிலத்திலே நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் என்று சொல்வார்கள். தேவைகளே கண்டுபிடிப்புகளின் தாய். எங்கே தேவை வற்புறுத்தப்படுகிறதோ அங்கே புதிய கண்டுபிடிப்பு உருவாகிறது. இயேசுவை காண வேண்டும் இந்த தேவை இந்த சகேயுவுக்கு மிக முக்கியமாக இருந்தது. எனவே அவருடைய தேவையை நிறைவு செய்யும் வழியை தேடினார். அவர் முயற்சி தோல்வியடையவில்லை. அங்கே வழியில் ஒரு காட்டத்தி மரத்தை காண்கிறார். தன்னுடைய குள்ளமான உடல் தடையாக இருந்தாலும், ஜனங்களின் நடுவிலே பார்க்க வாய்ப்பில்லாமல் போனாலும், தனிப்பட்ட முறையில் இயேசுவை எப்படியாவது காண்பதற்கு சகேயு ஒரு வழியை கண்டு கொண்டார். தனக்கென்று ஒரு காட்டு அத்தி மரத்தை கண்டு கொண்டார். கடகடவென்று மரத்தில் ஏறி வசதியாக உட்கார்ந்து கொண்டார். வேண்டுமென்றால் பலாப்பழம் வேரிலும் காய்க்கும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். ஆமர்மையானவர்களே, விருப்பம் உண்டென்றால் மனிதன் எதற்கும் துணிந்து விடுவான். ஒரு கோடீஸ்வரன் மரத்தில் ஏறுவதை பாருங்கள். ஒரு பணக்கார குள்ளனாகிய மனிதன் மரத்தில் ஏறி மறைந்திருப்பதை பாருங்கள். அவருடைய விருப்பத்தின் வேகத்தை பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு 1000 தடைகள் இருக்கலாம், பல சாதகமற்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய அருள் நமக்கு எவ்வளவு அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டால் ஒரு வழி நிச்சயமாகவே பிறக்கவே செய்யும். தேடுகிறவர்கள் ஒரு வழியை காணாமல் போவதில்லை. தாகமுள்ளவன் எப்படியும் தண்ணீரை கண்டடைவான். முதலாவது, நம்முடைய எண்ணங்களில் சில மாற்றங்கள் தேவை. நாம் பார்க்கும் பார்வையிலும் எடுக்கும் முடிவுகளிலும் சில புதிய சிந்தைகள் தேவை. நாம் சாதகமற்ற சூழ்நிலைகளை காண்கிறோம், இயலாமைகளை காண்கிறோம், எதிர்மாறான நிலைமைகளை காண்கிறோம். உடனேயே முடியாது என்று முடிவு செய்து விடுகிறோம். நம்மால் கூடாது என்று ஒதுங்கி விடுகிறோம். சாத்தியமில்லை என்று சாக்கு போக்குகளுக்குள்ளே பதுங்கிக் கொள்கிறோம். ஜெபிக்க முடியாது, வேதம் படிக்க முடியாது, உண்மையாய் வாழ முடியாது, பரிசுத்தமாக நடக்க முடியாது, இப்படியெல்லாம் எண்ணி விடுகிறோம் அல்லவா? ஆனால் அது சரியான எண்ணம் அல்ல. நன்மையாக ஒன்றை அறிந்தோம் என்றால் எப்படியும் அதை அடைய முடியும். நலமான ஒரு காரியத்தை கண்டோம் என்றால் எப்படியாவது அதை நிறைவேற்ற முடியும். ஆனால் முடியாத சூழ்நிலைகளிலும் முடியும் என்ற புதிய எண்ணமும் நம்பிக்கை வேண்டும். சாத்தியமற்ற சூழ்நிலைகளிலும் முடியும் என்ற எண்ணமும் அதை நிறைவேற்ற உண்மையான ஆர்வம் இருந்தால் நிச்சயம் அங்கே ஒரு சாத்தியமாக்கும் வழி கிடைக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களில் சிலருக்கு தாராளமாக ஆராதனைகளுக்கும் ஜெப கூட்டங்களுக்கும் போவதற்கு சாத்தியமற்ற சூழ்நிலைகள் இருக்கலாம். உங்கள் கணவர்கள் ஒருவேளை சகோதரிகளுக்கு தடையாக இருக்கலாம். உங்கள் குடும்ப சூழ்நிலை தடையாக இருக்கலாம். ஆனாலும் அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது, ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது என்றெல்லாம் முடிவிற்கு வந்து விடாதீர்கள். உங்களால் முடியும், நிச்சயம் முடியும். தேவன் சர்வ வல்லவர். அவர் ஆலோசனையில் அதிசயமானவர். அவர் எப்படியாவது ஒரு வழியை காண்பிக்க முடியும். உங்கள் வீட்டிலேயே எப்படியாவது கொஞ்ச நேரத்தை தேவ சமூகத்தில் செலவிட முடியும். தனிப்பட்ட முறையில் மறைவான நிலையிலாவது தேவனை தேட ஒரு வழியை காண முடியும். ஜனக்கூட்டத்தில் முடியாவிட்டாலும் தனக்கென்று ஒரு காட்டத்தி மரத்தை கண்ட சகேயு போல நீங்களும் நிச்சயமாகவே ஒரு வழியை காண முடியும். அப்படி தாகத்தோடு வரும்போதுதான் தேவன் அதிசயம் செய்கிறார். உண்மையான வாஞ்சியை நிறைவேற்ற வழி தேடும் போதுதான் தேவன் சூழ்நிலைகளையே மாற்றி காட்டுகிறார். அங்கே
அற்புதமான முறையிலே ஆண்டவரின் மகிமை நீங்கள் காண முடியும். ஜெபிக்க நேரமில்லை என்று ஒரு நாளும் சொல்லாதீர்கள். தியானிக்க நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். சபை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வாய்ப்பில்லை என்று சொல்லாதீர்கள். மனுஷர்கள் தடையா இருக்கிறார்கள் என்று சாக்கு போக்கு தேடாதீர்கள். அருமையானவர்களே, நிலைமை சரியில்லை, சூழ்நிலை சாதகமில்லை என்றெல்லாம் சொல்லி உங்களையே ஏமாற்றாதீர்கள். சகோதரர்களே, நீங்களும் அப்படிதான். போக்கு சொல்லி பழகாதீர்கள். முதல் முக்கியத்துவத்தை இவைகளுக்கு கொடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 33 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. வெறும் விருப்பம் அல்ல, விருப்பத்தை நிறைவேற்ற வகை தேடுங்கள். சகேயுவை போல ஒரு காட்டத்தி மரத்தை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். தேடுகிற உங்களுக்கு ஒரு வழியை தென்பட செய்வார். அங்கே தேவனின் அற்புதத்தை காண முடியும். அங்கே யோர்தான் பிரிவது போன்ற ஒரு புதிய காரியம் நடக்கும். எப்படியும் தேவ ஆசீர்வாதங்களை நீங்கள் நிச்சயமாகவே பெற முடியும். இன்று இந்தியாவில் பிரபலமாக ஊழியம் செய்யும் ஒருவர் துவக்க காலத்தில் 2 மணி நேரங்கள் 3 மணி நேரங்கள் குளியலறையில் போய் துணி துவைத்துக் கொண்டிருப்பாராம். அவர் துவைப்பது துணிகளை அல்ல, துணி துவைக்கிறது போல பாசாங்கு செய்து ஜெபித்துக் கொண்டிருப்பாராம். தான் தங்கியிருந்த ஹாஸ்டலில் வேறு வழியில் ஜெபிக்க வழி இல்லாததால் அவர் அப்படி ஒரு காட்டத்தி மரத்தை கண்டுபிடித்தார். ஆமரிமையானவர்களே, மனம் உண்டென்றால் மார்க்கம் உண்டு. ஏராளமாக புத்தகங்களை எழுதிய சகோதர ஒருவர் துவக்கத்தில் அலுவலக இடைவேளைகளில் புத்தகம் படிப்பது போல மற்றவர்களுக்கு காண்பித்து கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருப்பாராம். பாருங்கள், சூழ்நிலைகள் அல்ல, நம்முடைய விருப்பமே முக்கியம். நம்முடைய உண்மையான ஆர்வமே முக்கியம். அங்கேதான் கர்த்தருடைய கண்கள் நம்மை கவனிக்கின்றன. அங்கேதான் கர்த்தருடைய கால்கள் நின்று விடுகின்றன. இன்று என்னுடைய சாதகமற்ற சூழ்நிலைகளில் ஒரு காட்டத்தி மரத்தை கண்டுகொள்வோமா? தனிப்பட்ட ஒரு அழைப்பு என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக அருமையானவர்களே, நம்முடைய தியானத்தின் கடைசி பகுதிக்கு வருவோமா? அதோ சகேயு மரத்தின் மேல் மறைவாக அமர்ந்து இயேசுவை பார்க்க தாகத்தோடு காத்திருக்கின்றார். இயேசு அந்த பகுதிக்கு அருகில் வருகின்றார். வேகமாக நடந்து கொண்டிருந்த இயேசுவின் கால்களும் வேகமிழக்கின்றன. காட்டத்தி மரம் நின்ற பகுதியில் வந்ததும் இயேசு நின்று விடுகிறார். அதை விட்டு கடந்து போக அவரால் முடியவில்லை. அங்கே அவர் அண்ணாந்து பார்க்கிறார், மரத்தை நோக்கி பார்க்கிறார். ஆம், உண்மையாய் தேடுகின்ற ஒரு மனிதன் எங்கே மறைந்திருந்தாலும் அதை கடந்து இயேசுவால் போக முடியாது. பர்திமேயு என்ற குருடன் இயேசுவை நோக்கி அடங்காத தாகத்தோடு கூப்பிட்டான். எல்லாரும் அதட்டினார்கள், பேசாதிருக்கும்படி சொன்னார்கள். சாதகமற்ற சூழ்நிலை. ஆனாலும் அந்த பர்திமேயு என்ற குருடன் பின்வாங்கவில்லை. அங்கே இயேசு நின்றார். அந்த உண்மையான குரலை கடந்து இயேசுவால் போக முடியவில்லை என்று லூக்கா 18:39 படிக்கிறோம். யாக்கோபு என்று பழைய ஏற்பாட்டு மனிதன் ஒரு நாள் தன்னிடம் ஒரு குறையை கண்டான். அதனை நிறைவு செய்ய பெனியேல் என்ற இடத்தில் போராடினான். அவன் கேட்டதை கொடுக்காமல் தேவனால் கடந்து போக முடியவில்லை. அருமையானவர்களே, இங்கே சகேயுவை இயேசு அண்ணாந்து பார்க்கிறார். 1000 பேர்கள் தன்னை பின்தொடர்ந்தாலும் தாகத்தோடு தேடிய சகேயுவை அவர் அண்ணாந்து பார்த்தார். அவனை கண்டுபிடித்தார். யாருக்கும் தெரியாத இடத்திலிருந்து அவனை தேடினாலும் அவருக்கு அவன் தெரியப்படாமல் போகவில்லை. அருமையான சகோதரனை, சகோதரியே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் பார்வை எப்படி மறைவான பகுதிகளிலும் பாய்கிறது என்று பார்த்தீர்களா? என்னை உண்மையாகவே தேடுவீர்களாயின் அங்கே என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்ன தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாமும் இந்த தாகத்தை, வாஞ்சையை, வகை தேடுதலை பெற்றுக்கொள்வோமா? தேவனே, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை உண்மையாக எப்படியாகிலும் தேடிட ஒரு வாஞ்சியை தாரும் என்று ஜெபிப்போமா? சாக்கு போக்குகளுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு புதிய சிந்தையுடன் கர்த்தரை தேடுவோமா? நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, வாழ்க்கையில் அவர் வர வேண்டும். நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். அருமையானவர்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் தம்மை சுற்றிலும் நெருங்கி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எங்கோ ஒரு மரத்தில் மறைவாக அமர்ந்திருந்த அந்த குள்ளனாகிய, அந்த ஐஸ்வர்யனாகிய சகேயுடைய இருதயத்தை பார்த்தது. அவருடைய நினைவுகளை பார்த்தது. சகேயுவை கண்டது. உண்மையாய் தேடுகின்ற ஒரு இதயம் எங்கே மறைந்திருந்தாலும் இயேசுவுக்கு அது தெரியாமல் இருப்பதே இல்லை. சகேயு இயேசுவை கண்டார். அங்கே அவர் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டார். நெருங்கி பழகி அறிந்திருந்த ஒருவனை கூப்பிடுவதைப் போல அவர் அவரை கூப்பிட்டார். அருமையானவர்களே, நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆண்டவர் எப்படி அந்த சகேயுவை எரிகோ பட்டணத்தில் சந்தித்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்த இடத்திலே சகேயுவே என்று சொல்லி அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டார். இதற்கு எல்லாம் தேவை சுத்த இருதயம். ஆண்டவர் மேல் நினைவாயிருக்கிற அந்த நினைவுதான். அருமையானவர்களே, எதற்காக அவனை கூப்பிட்டார்? ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு போவதற்காக அல்ல.
தலையில் கையை வைத்து ஜெபித்து அனுப்பிவிடுவதற்காக அல்ல, சில தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அவனுடைய கடந்த காலத்தை கூறிவிட்டு போவதற்காக அல்ல, ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கி உற்சாகப்படுத்தி விட்டு கடந்து செல்வதற்காக அல்ல. அருமையானவர்களே, அவர் அவனை அழைத்ததின் நோக்கம் மிக மிக வித்தியாசமாக இருந்தது. எல்லாரையும் இயேசுவை நோக்கி பார்க்க, எல்லா சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து ஏன் இவர் இப்படி நடந்து கொள்கிறார் என்று சொல்லி விமர்சித்திருக்க கூடும். அவர் அவனை குறித்த விசேஷமான ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புது திருப்பு முனையை உருவாக்கும் வேலை வந்து விட்டதை கண்டார். அவனை ஒரு புது பாதைக்கு அழைத்து செல்ல இயேசு ஆயத்தமானார். அவனுக்கு தாம் எந்த அளவிற்கு தேவை என்பதை உணர்த்தி காட்ட விரும்பினார். அவனுடைய வாழ்க்கை இருளில் அவர் ஒரு புது ஒளியாக பிரகாசிக்க வேண்டியதன் அவசியத்தை அவனுக்கு அறிவிக்க விரும்பினார். அங்கே அவனுடைய காதுகள் வழியாக அவனுடைய இதயத்திற்கு ஒரு செய்தியை இயேசு அனுப்பினார். அவருடைய அழைப்பின் சத்தம் அவனுடைய செவிகளோட நின்று விடாமல் இதய கதவுகளை போய் தட்டியது. அவர் சொன்ன வார்த்தை என்ன? சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கு வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கும் அதே சத்தம் உங்களை நோக்கி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அழைப்பிற்கு செவி கொடுப்போமா? சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல நேசரே, உம்மை முழு இதயத்தோடு நாங்கள் தேடி வரும்போது, வாஞ்சித்து வரும்போது, எங்கள் நினைவுகள் சிந்தைகள் எல்லாம் எப்படியாவது உம்மை நாங்கள் பார்க்க வேண்டும், உம்மிடம் வர வேண்டும் என்று விருப்பத்தோடு இருக்கும்போது நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீர். சீக்கிரமாய் வா என்று சகேயுவை கூப்பிட்டது போல நீர் எங்களையும் அழைக்கிறீர். உம்மோடு நாங்கள் வர ஆசைப்படுகிறோம். உமக்குள்ளே வாழ விரும்புகிறோம். உம்மிலே வளர விரும்புகிறோம். உம்மிடம் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. சகேயு எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே சமாதானமாக வாழ்ந்தாரோ அந்த சமாதானத்தை தேடி வந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தர் பலப்படுத்துகிறாக. தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.